ஓகே சார், சொல்லுங்கள் சார். நாடு சுதந்திரம் பெற்ற பின்பு 30 கோடி ஜனங்களாக இருந்த மக்கள் இன்று 148 கோடி மக்களாக 78 ஆண்டுகளில் பெருகியிருக்கிறார்கள். அப்பொழுது 534 பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை தான் இருந்தது. இப்பொழுது மக்கள் தொகை கூடியதாலும் 21 வயது நிறைந்தவர்களுக்கு வாக்குரிமை என்பதை 18 வயது உள்ளவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டதனாலும் வாக்கு போடுவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. அதற்கு தகுந்தாற்போல் 534 பாராளுமன்ற உறுப்பினர்கள் பதில் மக்கள் தொகை அளவுக்கு ஏற்றாற்போல் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட வேண்டும். அந்த கூட்டம்தான் தமிழகத்தில் 39 பாராளுமன்ற உறுப்பினருக்கு பதிலாக 59 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர இருக்கிறார்கள். இதுபோக 33% மகளிர் ஒதுக்கீடு, பெண்களுக்கு உண்டான ஒதுக்கீடு சட்டங்கள் கொண்டு வந்த பின்பும் சட்டமேதை அம்பேத்கரும் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் கண்ட கனவு நிறைவேறுவதற்கு இந்த மசோதா பெரிய பயனளிக்கிறது. இந்த நிலையில் இதனுடைய மக்கள் தொகை கணக்கு எடுத்த பின் இந்த வேலையை இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களை நிர்ணயித்தால் நன்றாக இருக்குமோ என்று சிலர் கருதுகிறார்கள். ஆகவே எண்ணிக்கை கூட வேண்டும். அதே நேரத்தில் மக்கள் பிரதிநிதி, மக்களுடைய மக்கள் தொகை வாக்குரிமை கூடுதலாக இருப்பதால் அதுக்கு தந்தா கூடுதலான பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த பகுதி மக்களுக்கு, தொகுதி மக்களுக்கு பிரச்சனைகளை எடுத்து சொல்வதற்கு நிறைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர வேண்டும். அதற்கு இந்த மசோதா எண்ணிக்கையை கூட்டித் தருகிறது. இது வரவேற்க தகுந்தது. ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுத்த பின் பாராளுமன்ற தொகுதியை வரையறை செய்ய வேண்டும் என்று என்போன்றவர்கள் சிந்திக்கிறார்கள். பேர் சார்? நல்லாசிரியர் செல்லப்பா, பாளையங்கோட்டை.